நிலா எந்த அளவுக்கு சோழன் மேல காதலா இருக்கிறாங்க, இந்த குடும்பத்து மேல எவ்வளோ பாசமா இருக்காங்க அப்படிங்கிறத இன்னைக்கு சூப்பரா வந்து சொல்லிட்டாங்க, வெளிப்படுத்திட்டாங்க. இத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு எபிசோட் உண்மையாவே வேற லெவல்ல இருந்தது. இப்போ நம்ம மனோகரும், தேனும் வந்துட்டு நிலாவ கூப்பிடுறாங்க. நிலா வந்து சோழன கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அப்போ இதுக்கப்புறமா ஏதாவது சண்டை போட்டு கூட்டிட்டு போயிருவாரோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம நெனச்சோம். ஆனா அப்படி இல்ல. இப்போ சோழன்கிட்டயே வந்துட்டு கதல வந்து சொல்லிர்றாங்க. நாங்க வந்து சேர்ந்து வாழணும்னு நெனச்சு தான் போனேன். டிவோர்ஸ் குடுக்கணும்லாம் நெனச்சு போகல. நான் ஏதோ கோவத்துல அப்படி பண்ணிட்டேன். நான் பண்ணது தப்பு. கொஞ்சம் சோழன்கிட்ட கூப்ட்டு இத பத்தி பேசியிருந்தா, வேற மாதிரி இந்த பிரச்சனைய கொண்டு போய் இருந்திருப்பேன். நான் தான் தேவையில்லாம அவசரப்பட்டு விவாகரத்து குடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, "என்ன இப்படி பேசிட்டு இருக்கிற நிலா? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "என்னம்மா சொல்றீங்க? நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அந்த வீட்ல என்னால இருக்கவே முடியல. இங்க தான் நான் நிம்மதியா இருக்கிறேன். அங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் போராட வேண்டியதா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. "இங்க நான் எந்த முடிவு எடுத்தாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் எனக்கு இந்த மொத்த குடும்பமும் சப்போர்ட்டா இருக்குது. இங்க தான் நான் நிம்மதியா இருக்கிறேன். சோழன நான் வந்து உங்ககிட்ட சொல்லுவேன்னு தான் நெனச்சேன். கொஞ்ச நாள் ஆன உடனே சோழன எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நானே கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா, இப்ப உடனே கேட்குற மாதிரியான சூழ்நிலை வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இப்ப மனோகர் இருந்துட்டு, வேற வழியே இல்லாம, இவ்வளதான் இவ இங்க தான் இருக்கணும்னு சொல்லிட்டா. இனிமே என்ன பண்ண முடியும்? பேசாம அவனுக்கே கட்டி வச்சிர வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். அப்ப நடேசன பறந்துட்டு இதுதான் சாக்குன்னு, உடனே அந்த தேதிய காலண்டர எடுறா உடனே டேட்டு குறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டேட் குறிக்கிறாரு. வழக்கம் போல வர வெள்ளிக்கிழமை நல்ல நாளா தான் இருக்குது. முகூர்த்த நாளா தான் இருக்கு. அன்னைக்கே கல்யாணத்த வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ அந்த மாரி சொல்றாரு. சொன்ன உடனே நம்ம சோழனுக்கு அப்பயும் கொழுப்ப பாருங்க. அவங்க கேட்குறாரு, "அதுக்கு முன்னாடி எந்த முகூர்த்தமும் இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "டேய் வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் 2 நாள் தான்டா இருக்குது." அப்படின்னு சொல்லி நம்ம சேரண்ணா சொல்றாங்க. "இல்ல அதுக்கு நடுவுல ஏதாவது பிரச்சனை நடந்துருச்சுன்னா, வேற ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. அதனால தான் சொல்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லும்போது, நிலாவோட அப்பா இருந்துட்டு, "இல்ல இனிமே நாங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம். எங்களால உங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. இது இப்படி நிலா வந்து நாங்க வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமும், நிலாவோட முடிவ தெளிவா சொன்னதுக்கப்புறமா, நாங்க என்ன பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால நிலா முடிவுப்படியே இருக்கட்டும். நீங்க 2 நாள்ல கல்யாணத்த வச்சிருக்கீங்க கல்யாணத்த ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க கல்யாணத்த முடிச்சு வச்சுட்டே போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? அவ தான் சொல்றானா, அவகிட்ட பேசி கொஞ்சம் புரிய வைப்போம்." அப்படின்னு சொல்றாங்க. மனோகர் இருந்துட்டு, "என்ன பேசி புரிய வைக்கணும்னு சொல்ற? அதான் அவளோட முடிவுல தெளிவா இருக்கிறாள்ல. விட்டுரு நம்ம கிளம்பி போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. ஸோ, இப்ப நிலாவுக்கு வந்து உடனே சோழன் வந்து, நான் எதிர்பார்க்கவே இல்ல நிலா. நீ என்னைய ஏத்துக்கிருவன்னு நான் நெனச்சு கூட பார்க்கலன்னு" சொல்லிட்டு வேகமா கட்டி பிடிச்சுட்டு நெறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு. "இந்த நாள் வரும், இப்படிலாம் நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கனவுல நெனச்சு பார்த்தது உண்டு. இப்படிலாம் இருக்கணும்னு ஆசைப்பட்டது உண்டு. ஆனா நிறைவேறுமா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஆனா நீ என்னைய ஒரு மனுஷனா மதிச்சு, நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் மன்னிச்சு, என்னை ஏத்துக்கிட்ட பார்த்தியா? ரொம்ப தேங்க்ஸ் நிலா." அப்படின்ற மாரி சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "என்ன ரொம்ப அழுதுட்டு நடிச்சிட்டு இருக்கீங்க? அதான் போதும் போதும்." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்ல நிலா, உண்மையாவே என் கண்ணுல இருந்து கண்ணீர் தானா வந்துகிட்டே இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னலா அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பல்லவன், பாண்டின்னு சொல்லி நம்ம வீட்ல எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கிறாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "பரவால்ல நிலா, நீ இவ்ளோ தூரம் நம்பிக்கை வச்சிருக்கிற நீ இந்த வீட்ல இருக்கவங்க எல்லார் மேலயும். நாங்க உன்னோட நம்பிக்கைய காப்பாத்துவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சோழன நீ ஏத்துக்கிட்ட, மனப்பூர்வமா ஏத்துக்கிட்ட. எங்களுக்கு இதுவே ரொம்ப சந்தோஷம் தான். இந்த மாரி உனக்கு என்ன ஆசை இருக்கோ சொல்லு நிலா. நாங்க உன் கூட சப்போர்ட்டா இருந்து எல்லாமே நாங்க நிறைவேத்தி வைப்போம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரனாங்கன்னு எல்லாருமே அப்படியே சொல்றாங்க. பல்லவன் வந்துட்டு, "அண்ணி நீங்க திரும்பவும் வீட்டுக்கு வந்தது எனக்கு சந்தோஷம். சோழன நான் கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னது டபுள் சந்தோஷம். நம்ம வீட்லயும் வெற்றிகரமா ஒரு காதல் ஜோடிய சேர்த்து வைக்க போறோம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஆமா பல்லவா, என்ன முதல்லயே சொல்லியிருப்பேன். உங்க சோழன கொஞ்சம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அதனால தான் கொஞ்சம் நாள் ஆகட்டுமே அப்படின்னு நெனச்சேன். அதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சோழன் இருந்துட்டு, "எனக்கு தெரியும் நிலா, நீ என்னைய விட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். நான் இல்லாம உன்னால வாழவே முடியாதுன்னு எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, "சரி, சரி போதும், போதும். அடுத்து நடக்க வேண்டிய வேலைய பார்ப்போம். நீ 2 நாளைக்குள்ள கல்யாணத்த வச்சிருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்றாங்க.
அப்பதான் அவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கூப்பிடுறாங்க. பாண்டி வானதிகிட்டயும் சொல்றாங்க. வானதிகிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? அதனால வானதிகிட்டயும் சொல்லிட்டுருக்குறாங்க. இப்போ கோவில்ல வச்சு கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்குறாங்க. நம்ம நிலாவோட அப்பா வந்து அவங்க அண்ணனுக்கு தாஸுக்கு வந்து கால் பண்ணி சொல்லியிருப்பாங்க. "தாஸு என்னப்பா வரேன்னு சொன்னீங்க நிலாவ கூப்பிட்டுட்டு, இன்னும் வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து தாஸ் கால் பண்ணியிருப்பாரு. அப்போ "இல்ல வரல. என்னத்த சொல்றது நானு?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. "என்னப்பா நீங்க பேசுறதுல ஒரு மாதிரியா இருக்கு. நிலா வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் இல்ல. நான் வந்து நேர்ல சொல்றேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் "என்னப்பா ஆச்சு? என்னாச்சு ஒரு மாரியா பேசுறீங்க? நீங்க அம்மா கிட்ட ஃபோன குடுங்கன்னு" சொல்லும்போது, தேனு வாங்கி பேசுறாங்க. "நிலா மாறவே இல்லடா. இன்னமும் அப்படிதான் இருக்கா. அந்த குடும்பம் தான் வேணும்." அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த சோழனோட கைய பிடிச்சுக்கிட்டு, "சோழன எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. சோழன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு எங்ககிட்டயே சொல்றாடா. அப்பாவும் சரி நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டாருடா. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே விட்டுட்டு வான்னா எப்படி விட்டுட்டு வர முடியும்?" அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே மனோகர் வந்துட்டு, "என்ன பண்ண முடியுங்கிற? என்ன பண்ண சொல்ற என்னைய? அவன் தான் வேணும்னு சொல்றா. இதுக்கப்புறமா அவள கூட்டிட்டு வந்து யாருக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நம்ம சொல்றத இனிமே அவ கேட்பாளா? கண்டிப்பா கேட்க மாட்டா." அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து கத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா 2 நாள்ல அவங்க கல்யாணம் வச்சுருக்காங்களாம்டா. நீயும் மதியம் கிளம்பி வாங்க. இங்க வந்து அவளோட கல்யாணத்த முடிச்சு வச்சுட்டு நம்ம போயிரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா சொல்றீங்க நீங்க? நிலாவ கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு, இப்ப கல்யாணம் வைக்க போறோம். வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ நேர்ல கிளம்பி வா தாசு. எல்லாத்தையும் நேர்ல பேசிக்கலாம்." அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இவங்க வந்துட்டு மதிக்கிட்ட சொல்றாங்க. அப்பா நேர்ல கிளம்பி வர சொல்றாரு. என்னென்னமோ சொல்றாரு. எனக்கு எதுவுமே புரியலடி. உடனே கிளம்பு நம்ம சென்னைக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு மதிக்கிட்ட சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? நான் சாப்பாடு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்ப 11 மணிக்குள்ள வந்துருவோன்னுல்ல சொன்னாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "அதுக்கு தாண்டி நானும் கால் பண்ணி கேட்டேன். என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு இன்னும் வரலையான்னு சொல்லி கேட்டேன். ஆனா என்னமோ கல்யாணம் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணும் புரியல. வா கிளம்பி போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா கிளம்பி இங்க வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு மனோகர் கிட்ட, "என்னாச்சுப்பா இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அ அவ வரமாட்டாளாம். நம்ம வீட்ல இருக்கும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கும் போராடி தான் எல்லா விஷயத்தையும் அவ வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாளாம். மனசுல கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லையாம். அவ இஷ்டத்துக்கு விடவே இல்லையாம். எவ்வளவோ சொல்லி அடுக்கிக்கிட்டே போய்க்கிட்டே இருக்கிறா. எனக்கு நம்ம வீட்ல நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்லன்னு என்னென்னமோ சொல்றாடா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் வந்து சொல்றாங்க. "சரி விடுங்கப்பா, அவளுக்கு அவ்வளதான். இதுக்கு மீறி என்ன பண்ண முடியும்? நீங்க இத பத்தி எதுவும் வருத்தப்படாதீங்க. இல்லன்னா நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க உடனே செய்வோம்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ் கேட்கும்போது நம்ம மனோகர் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா. அது அவளுக்கு தலையெழுத்து அவ்வளோதானா, அப்படியே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்னப்பா நீங்க? நம்ம எப்படியாவது அவங்கள பிரிச்சு விடணும்னு நெனச்சோம். அது அவளே வந்து விவாகரத்து வாங்கிக்கிட்டா. இப்ப மறுபடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னா, நீங்க சரின்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்படிலாம் விட முடியாதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு தாசு சொல்லும்போது, மதி இருந்துட்டு, "கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிலா முதல்ல எதுக்காக இப்படி சொன்னான்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல விசாரிப்போம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தேன் இருந்துட்டு, "அதெல்லாம் யாருமே அவள கம்பல் பண்ண மாரி தெரியல. அவளுக்கு அந்த வீட்ல இருக்கிறது தான் நிம்மதியா இருக்குதாம். அவ சொல்ற முடிவுக்கெல்லாம் அவ எடுக்கிற முயற்சிக்கு எல்லாத்துக்கும் அந்த மொத்த வீடும், மொத்த குடும்பமும் சப்போர்ட்டா இருக்கிறாங்களாம். அதனால தான் அவளுக்கு அங்க நிம்மதியா இருக்க முடியுதாம். நம்ம வீட்ட பார்த்தாலே அவளுக்கு பயமா இருக்குதாம். நம்மள பார்த்தா அவளுக்கு பயமா இருக்குதாம். பெத்த தாய் தகப்பன பார்த்து இப்படி சொல்றாளே, இதுக்கப்புறம் இவள கூட்டிட்டு வந்து நம்ம பார்த்துக்கிறணுமா? அவ எக்கேடு கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி தான்டா விட்டுட்டு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரிப்பா, இப்ப நீங்க என்னதான் முடிவு எடுத்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கேட்கும்போது, "நான் அங்க சொன்னது தான். பேசாம அவங்களுக்கு கல்யாணம் பண்றாங்கல்ல, அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துருவோம். அதோட அங்கேயே அவள தலைமூழிகிட்டு வந்துருவோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா நீங்க இப்ப ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பா. அந்த சோழன இல்லாம ஆக்கிர்றேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படி பண்ணா மட்டும் நிலா நம்ம கூட வந்துருவான்னு நெனைக்கிறியா? கண்டிப்பா அவ வரமாட்டாடா. இனிமே யாரு என்ன சொன்னாலும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவளுக்கு அவளோட மனசுல சோழன் வந்துட்டான். இனிமே அவள வந்து நம்ம மனச மாத்தவே முடியாது. அதனால இந்த முயற்சிய விட்டுருவோம். அவ இத்தன நாளா எப்படி இருந்தாளோ அப்படியே இருந்துட்டு போகட்டும். இதுக்கப்புறம் அவள பத்தி நம்ம நினைக்க போறது கிடையாது. இதுக்கப்புறம் எத பத்தியும் யோசிக்க போறது கிடையாது." அப்படின்ற மாதிரி மனோகர் சொல்றாங்க. எப்படி உடைஞ்சு போயிட்டாரு பாரேன். இந்த பொம்பள பிள்ளையால பெத்து வளர்த்து, இப்படிலாம் வந்து இந்த நேரத்தில இப்படி பண்ணிட்டாளே! நம்ம பேச்ச கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்கிறாங்க. மதி இருந்துட்டு, "கவலைப்படாதீங்க நிலாவோட மனசுக்கு அவ எங்க இருந்தா நல்லா இருப்பா. நிலா ஒரு முடிவு பண்ணியிருக்கான்னா, அதில கண்டிப்பா நல்லதா தான் இருக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. என்ன உங்கள புரிஞ்சுகிட்டு, உங்க பேச்சு கேட்டு இருந்திருக்கலாம்.
இதுக்கப்புறமாவது கொஞ்சமாவது அவ மனசு மாறியிருப்பான்னு நெனச்சேன். ஆனா இப்படி சொல்லுவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. "சரிங்க அத்த, நீங்க வருத்தப்படாதீங்க அத்த" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தாஸ் இருந்துட்டு, "இப்ப என்ன கல்யாணத்துக்கு போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமாடா, நீ 2 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கிறாங்க. அவ தான் சொன்னா. இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம் எப்படி என்னன்னு கூட நான் வந்து எனக்கு ஞாபகம் இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்றாடா. அவ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குது. நம்ம வந்து உடனே நிலாவ தப்பா நெனச்சிருக்க கூடாது. அவகிட்ட நம்ம பேசியிருக்கணும். அவ அந்த கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்லும்போதே நம்ம நிறுத்தியிருக்கணும். நம்மளோட விருப்பத்த அவ மேல வந்து திணிச்சோம். அதனால தான் அவ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதையும் அப்படியே சொல்றா. "உங்க விருப்பப்படிலாம் என்னால இருக்க முடியாது. எனக்கு என்ன விருப்பமோ அப்படிதான் நான் இருக்க முடியும். என் வாழ்க்கைய நான் தான் வாழ முடியும்" அப்படின்னு சொல்லி சொல்றா. இதுக்கப்புறமா அவள நம்ம கூட்டிட்டு வந்து என்ன பண்ண முடியும் சொல்லு? அதனால நம்மளும் தான் தப்பு பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்ட சொல்ல வந்தா, அப்பயாவது என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கணும். அப்பயே நம்ம பொண்ணா நம்ம கூட வந்திருப்பா. இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாமே கைமீறி போயிருச்சு. அவங்க இஷ்டப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அவ கல்யாணத்துக்கு போயி, அவ கல்யாணத்துல கலந்துக்கிட்டு, அவளுக்கு அச்சத போட்டு வாழ்த்திட்டு வரலான்னு நீங்க சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் வந்து கேட்கும்போது, வேற வழி அதத்தான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவ அதத்தான் கேட்கிறா. நீங்க எல்லாருமே வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றா. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காங்க. கோவில்ல வந்து ரொம்ப தடபுடலா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நிலா வந்துட்டு நல்லா ஒரு அ பொம்பள பிள்ளைக்கு வந்து பெண் கோலத்தில வந்து பெண் அலங்காரம்லாம் பண்ணி கூட்டிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நம்ம சோழனும் வேஷ்டி சட்டையில வராரு. நிலாவுக்கு வந்து நல்லா சாரி கட்டி சூப்பரா வராங்க. ஸோ இவங்களுக்குள்ள வந்து கல்யாணம் நடக்கிறதுக்கு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா சோழன் வந்து உட்காந்ததுக்கப்புறமா நிலா வந்து உட்கார்றாங்க மேடையில. ஆ "என்னடா இது அப்பாவும், அம்மாவும் இன்னும் வரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, "என்ன நிலா ரொம்ப பதட்டமா இருக்கிற மாரி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கேட்குறாங்க. "ஆமா, எங்க அப்பாவையும், அம்மாவையும் வர சொன்னேன். ஆனா அவங்க இன்னும் வரல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. இதே மாதிரி தானே நம்ம சேரண்ண கல்யாணத்துல கூட சந்தாவ கடைசி நிமிஷத்துல கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த பயம் தான் இருக்குது" அப்படின்னே சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "நீ என் கூட இருக்கிறைல, நீ மனசு மாறலைல, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நிலா. நீ கவலைப்படாம இரு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க அண்ணன், அண்ணி அப்புறம் அவங்க அம்மா, அப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வாராங்க. உடனே நிலா வேகமா எந்திரிச்சு போயி, அவங்க அப்பாகிட்ட "வாங்கப்பா" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உடனே "வா அண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டோனே நிலா தேன் இருந்துட்டு அப்படியே எதுவுமே சொல்லாம அந்த பக்கம் திரும்பிக்கிறாங்க. "நீங்க கூப்பிட்டதுமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா பரவால்ல. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனும் கூட வந்திருக்கிறான். என்னோட கல்யாணம் உங்களோட ஆசீர்வாதத்தில நடக்கணும்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். அதே மாரியே நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ நம்ம சேரன் இருந்துட்டு, "வாங்க சார், உட்காருங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு தாஸையும், மனோகரையும் உட்கார சொல்றாங்க சேர்ல. எல்லாருமே உட்காந்துருக்குறாங்க. நம்ம நடேசனப்பா சரியான சந்தோஷத்துல இருக்கிறாரு. அவர கையில பிடிக்கவே முடியல. அதுக்கப்புறமா இங்க நம்ம நிலாவுக்கும் தாலி கட்டுறதுக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டுருக்கும்போது, நம்ம நடேசனப்பா தான் வந்துட்டு தாலி எடுத்து குடுக்குறாங்க. சோழன் வந்துட்டு நிலாவோட கழுத்துல தாலியும் கட்டுறாரு. மனோகர் இத பார்த்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கிறாரு. எப்படிலாம் வாழ வைக்கணும் நம்ம நெனச்சுக்கிட்டு இருந்தோம். இப்படி இந்த குடிசையில போய் வாழ்றதுக்கு இப்படி ஆசைப்பட்டுட்டாளே! இவ தலையில எழுதுனது இதுதானா? அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அச்சதையெல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலாவும், சோழனும் நடேசனப்பா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. "நல்லா இருக்கணும்மா. நீங்க 100 வருஷம் நல்லா இருப்பீங்க. மனசுல இப்பதான் நிறைவா இருக்குதும்மா" அப்படின்னு சொல்லிட்டு நடேசனப்பா ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறமா சேரண்ணா கால்ல வந்து விழுகுறாங்க. சேரண்ணா இருந்துட்டு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இப்படி ஒரு நாள் வரும்னு சொல்லிட்டு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். நிலாவும், சோழனும் எப்படியாவது சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நான் வேண்டாத கடவுளே கிடையாது. இப்போ உங்கள இந்த மாதிரி ஒரு மனக்கோலத்தில பார்க்கும்போது எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்குது. நீங்க நிலா சொன்ன மாதிரி அவசர அவசரமா ஏதோ கல்யாணம் பண்ணி, அத ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அது கடைசி வரைக்கும் நமக்கு ஒரு மனசுல வருத்தமாவே இருக்கும். இப்போ விவாகரத்து ஆனதும் ஒரு வகையில நல்லது தான். இந்த மாரி எல்லாருக்கும் முன்னாடியே கல்யாணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல, அப்படின்ற மாதிரி நம்ம சேரண்ணா சொல்லுவாங்க. அப்புறம் விஷ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க மனோகர் வந்து நின்னுட்டுருப்பாங்களா, நடேசனா பார்த்துட்டு, "போம்மா நிலா, உங்க அப்பா, அம்மா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போடா டேய் சோளா, உன் மாமனார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நிலாவும், சோழனும் கால்ல விழுங்குறாங்க. மனோகரும், தேனும் வந்துட்டு பூ போட்டு "சரி நல்லா இருங்க" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம நிலா இருந்துட்டு தாஸ் கால்ல விழுகுறதுக்கு போறாங்க. அப்ப சோழன் நின்னுக்கிறாரு. நிலா மட்டும்
மட்டும் தாஸ் கால்ல விழுகுறாங்க. அவர் வந்து எதுவுமே சொல்லாம "நல்லா இரு" அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மதி வந்து நிலாவ கட்டி பிடிச்சிட்டு, "என்ன நிலா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, "சரி நீ என்ன பண்ணாலும் இது உன்னோட வாழ்க்கை. நீ நல்லபடியா வாழு. கங்கிராச்சுலேஷன். இனிமே நிம்மதியா இரு லைஃப்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இரு." அப்படின்னு சொல்லிட்டு மதி வந்து சொல்லுவாங்க. "தேங்க்ஸ் அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லுவாங்க. சூப்பரா சிறப்பான கல்யாணம்லாம் முடிஞ்சிருச்சு. பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எங்க வீட்டுக்கு எங்க அண்ணியா நீங்க வந்து வரப்போறீங்க. இதுக்கு முன்னாடி இருந்தத விட இப்போ 1 மடங்கு பாசம் ஜாஸ்தியாவே இருக்கும் அண்ணி" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டா அப்ப இத்தன நாளா என் மேல சும்மா போலியான, பொய்யான பாசத்த காட்டிட்டு இருந்தியா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஐயோ! அப்படிலாம் இல்ல அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான எபிசோட்ஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.